ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் பல நாட்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கடந்த சில எபிசோட் நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு தவறான புரிதல் என்ன அப்படின்னா, ஒன்று ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ரட்சிப்பை இழந்துடாத, கவனமாயிரு, இதை பாவம் செஞ்சிடாத, அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுகிற துணியிலே பிரசங்கங்கள். அல்லது இன்னொரு பக்கம் எப்படினாலும் வாழலாம், எல்லாம் சிலுவையில் ஆண்டவர் செஞ்சு முடிச்சிட்டார், இஷ்டம் போல் நீ வாழலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நாம் செய்கிற தவறுக்கு அல்லது பாவத்தை தப்பென்றே சொல்லக்கூடாத அளவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வகையான பிரசங்கம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே ராங் அப்படின்னு இருக்கும் பொழுது, இந்த ரட்சிப்பின் நிச்சயம், நம்மளோட நிச்சயம் என்பது இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது என்பதை குறித்தும், இப்பேற்பட்ட பெரிதான ரட்சிப்பை நமக்கு தேவன் அருளி செய்திருக்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் கடந்த சில நாட்களாக உண்மையிலேயே அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிற கூட்டம் ஒரு கூட்டம், ஆனால் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்பது எப்படி அறிந்து கொள்வதுன்னு சொல்லி பல காரியங்களை பார்த்தோம். உண்மையிலே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா அவன் தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறவனாக இருப்பான். அவனுக்கு பாவத்தை குறித்த உணர்வு அதிகமாக இருக்கும். இன்னும் அவன் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். அவன் உலகத்தை வெறுக்கிறவனாக இருப்பான். அதுபோக இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று தன்னுடைய மறுவாழ்வு அல்லது தன்னுடைய பரலோக வாழ்வை எதிர்நோக்குகிறவனாகவும், தேவன் கொடுக்குற அந்த ரிவார்ட்ஸை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவனாகவும் இருப்பான். அவன் பாவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த காரியம், ப்ராக்டிஸிங் சின் அப்படிங்கிற விஷயம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரதை அவனால் பார்க்க முடியும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று வெளிச்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத அவனால் பார்க்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே கணிதரக்கூடிய ஒரு ஜீவியம் அவன் செய்வான். இதெல்லாம் இருந்தால் தான் அவன் ரட்சிக்கப்பட்டவனே. இன்னும் சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்ட நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ரட்சிப்பை இழந்துருவானோ இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர, உண்மையிலேயே அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையாங்கிறத குறித்து நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்போ உண்மையிலே அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, அல்லது ரட்சிக்கப்பட்டிருந்த நாம் அதற்கான அடையாளங்கள், அல்லது இன்னும் சொல்ல போனால் அந்த அவுட்கம் அது வெளியில் காணப்படுகிற விதத்தில் இருக்கிறதா அப்படின்னு குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்றால் அவனிடத்தில் இருக்க வேண்டிய சில அடிப்படை சாராம்சங்களை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இதனோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒன்று, நம்ம உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருந்தோம்னா இந்த மாதிரி சாராம்சங்கள்லாம் நம்மளிடத்தில் இருக்கிறதா, இல்லை மறந்து விட்டோமா, இல்லை மழுங்கி விட்டதா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து நம்மை சீர்தூக்கி பார்த்து சீர்பெற வேண்டும். அதற்காக முதல் பகுதி. சரி, இரண்டாவதாக என்னோடய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட நான் நினச்சிக்கிட்டு இருந்து சர்ச்சுக்கு போய் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி இதெல்லாம் செஞ்சு, ஆனால் இந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே அல்லது இந்த மாதிரி சாராம்சங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லைன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் உண்மையிலே பரிசீலனை செய்யணும். உண்மையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, அப்படி தேவனுக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கிறதா என்பதை நான் யோசிக்க வேண்டும். இதுதான் என்னோடய அப்ஜெக்டிவ். சரி, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். பொதுவாக நம்ம அந்த காரியம் முழுவதும் 1 யோவான், அதாவது யோவான் எழுதின முதலாவது நிருபத்தில் இருந்து தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம படிக்கிற அநேகமாக எல்லா வசனங்களும் அங்கேருந்து தான் நம்ம தியானிக்கிறோம். இன்னொன்று அதற்கு துணையாக நாம் பயன்படுத்துவது காஸ்பல் ஆஃப் ஜானை நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது யோவான் சுவிசேஷத்தை. இன்றைக்கி ஒரு வசனத்தை 1 யோவான்லேருந்து வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 4வது வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பற்றி சொல்கிறாரு. உங்கள் சந்தோஷம் நிறைவாகணும். இது ஆங்கிலத்தில் வரும் பொழுது பிகாஸ் திஸ் மேக்ஸ் அஸ் ட்ரூலி ஹாப்பி அப்படின்னு ஒரு வெர்ஷன் சொல்லுது. இன்னொரு வெர்ஷன் அவர் ஜாய் மே பி கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுது. சரி, எப்படி எடுத்தாலும் ஒன்று. இப்போ உங்களுக்கு பார்த்து ஒரு கேள்வி, உங்ககிட்ட ஜாய் அதிகமாக இருக்கா, சாரோ அதிகமாக இருக்கா? ஜாய் அதிகமாக இருக்கா, ஒரி அதிகமாக இருக்கா? அதாவது சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை கவலையோடு இருக்கிறீங்களா? பொதுவாக அந்த கிறிஸ்தவங்கக்கிட்ட ஜாய், என்ஜாய் இதெல்லாம் கெட்ட வார்த்தை. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்னது ஜாயா, என்ஜாய் பண்ணலாமா, அது எப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாயிலிருந்து அப்படி வார்த்தை வரணும்? பைபிளில் இருக்குல்ல. அல்லது இன்னொரு பக்கம் கிறிஸ்தவம் அப்படின்னால தலையை தொங்க விட்டு உருண்டே இருக்கிறது. அதாவது ஐயா நம்மகிட்ட பேசுவாரா மாட்டாரா, ஐயாட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசிட்டு ஐயா சபிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி சில ஐயாக்களை பார்த்தாலே நமக்கு வார்த்தையே வராது. அப்படிப்பட்ட மகாகணம் பொறிந்த பரிசுத்த ஐயாக்கள்லாம் இருக்கிறாங்க.
ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுடையவனாய் இருந்தால் அவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ஒரு இடத்துல இல்லைங்க. இப்போ யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்லும்போது இப்படி சொல்றாரு பாருங்களேன். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும், அதாவது என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும்படிக்கும் அது இருக்கணும். ஏதோ கொஞ்சம் இல்லை சார், அது நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்கிறார். ஏன் ஏசப்பா இதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறீங்கன்னு சீஷர்கள் கேட்டிருந்தாங்கன்னா, எப்பா நீ சந்தோஷமாக இருக்கணும் தான்ப்பா இதெல்லாம் சொல்கிறேன், அப்புறம் ஏன் மூஞ்ச குர்ன்னு வச்சிருக்கிற, மூஞ்சியை தொங்க விட்டுட்டுருக்கிற. சரி, இதையும் விடுங்க. இன்னொரு ஸ்டெப்பு, இதுக்கு அடுத்த அதிகாரத்தில் இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போகிற அந்த கால சூழ்நிலையில் அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்களா, யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள், ஏன்னா என்னுடைய அந்த பிரிவை நினச்சி நீங்கள் துக்கமடைந்து இருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். எப்பா இப்போ நான் போகிறேன்னு நினச்சி வருத்தப்படாத, சந்தோஷமா இரு, ஏன்னா நான் திருப்பி உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். சந்தோஷத்தை தாராரு, அவருடைய சந்தோஷத்தை தாராரு, அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்னு விரும்புகிறாரு. யாராலையும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷத்தை தாரேன் அப்படிங்கிறார். இப்போ ஏன் கேள்வி, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்குதா? இந்த சந்தோஷம் இருக்குதா? ஒருவேளை இந்த சந்தோஷம் இல்லைன்னா என்னவா காரணமாக இருக்கும்? இந்த சந்தோஷம் நம்மளோட இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. சமாரியா பட்டணம் யூத ஜனங்களை வெறுக்கிற ஒரு பட்டணம். யூதருக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே பங்காளி பிரச்சனை. இப்படி இருக்கும் பொழுது சமாரியாவுக்கு வேற யாரும் போகலை, சுவிசேஷம் போயிடுச்சு. சுவிசேஷம் போன உடனே ஐயா நூற்றாண்டு காலமாக இருக்கிற பகை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி இருக்கிற பகை இருக்கிற ஊருக்குள்ளே சுவிசேஷம் தான் போச்சு. சமாரியா சந்தோஷம் ஆயிடுச்சாமா. எத்தியோப்பியாவிலிருந்து ஒரு யூனுக்கு வரான், அவன் எத்தியோப்பியாக்காரன், எருசலேமும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் யூத ஜனத்தனும் இல்லை, அவன் எத்தியோப்பியன். அங்கே இருந்து இந்த பக்கமாக வந்தவன் அவனுக்குள்ள சுவிசேஷம் போன உடனே அவன் களிப்போட சந்தோஷத்தோட திரும்பி போனானாமா. அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம், அல்லது ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறவனுடைய மிகப்பெரிய அடையாளமே என்னென்னா இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு தூரம் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோம் அதை பொறுத்து, எவ்வளவு தூரம் கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த சந்தோஷம் நமக்கு வருது. நீங்கள் இந்த 1 யோவானில் 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, த ரியாலிட்டி ஆஃப் த காஸ்பல், நான் நம்புகிற சுவிசேஷம் என் வாழ்க்கையில் நிதர்சனமானதா. எல்லா மதத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி நானும் ஒரு மத நம்பிக்கை போல் இந்த சுவிசேஷத்தை நம்புறேன்னா, ஆமாம் சார் இயேசு வந்தாருன்னு சொல்கிறாங்க, அவர் எனக்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி இந்த 5-fold காஸ்பல்னு பல வாரங்களை நம்ம படித்தோமே, இதை நம்ம அப்படியே நம்பிக்கையாக இருக்கா இல்லை ரியாலிட்டியாக இருக்கா? இந்த காஸ்பல், இந்த சுவிசேஷம் என் வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை, இது எனக்காக நடந்த காரியம், என் பாவத்திற்காக, எனது மீட்பிற்காக அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி முதல்ல வேணும். அப்படியே 3வது வசனத்தை அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அதனால் எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகுது. எப்படின்னா, எனக்காக இவ்வளோ செஞ்ச அந்த தேவனோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகுது, ஒரு ஃபெல்லோஷிப் உண்டாகுது. இந்த ஃபெல்லோஷிப்பினுடைய அவுட்கம் தான் இந்த ஜாய். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்து உங்களுக்குள்ள இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னா, மேபி யூ நீட் டு நோ மோர் அபவுட் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவ பற்றி இன்னும் அதிகமாக அறிய வேண்டியிருக்கு. சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிதர்சனமாகலை, ஒரு மத நம்பிக்கையாக இருக்க தவிர அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வந்ததா நீங்கள் அதை இன்னும் யோசிக்கலை. அப்படி இதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவரோட கூட ஐக்கியம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த ஐக்கியம் ஜாஸ்தியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் வந்துடும். இந்த சந்தோஷம் வந்த உடனே என்ன ஆகும்னா, புதுசாக திறந்துருக்கிற ஹோட்டலில் ஒரு பிளேட் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு அந்த சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்தால் என்னால் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, இன்னொரு பிரியாணி கேட்பேங்கிறீங்களா? அது கரெக்டு. ஆனால் அதையும் தாண்டி யாரை பார்த்தாலும் இந்த பிரியாணியை பற்றி தான் பேசுவேன், ஏன்னா அந்த பிரியாணி என்னை அவ்வளோ தூரம் திருப்திப்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த சுவிசேஷம் உங்களை அவ்வளோ தூரம் திருப்திப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை 4 பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ அந்த மாதிரி சந்தோஷம் இல்லையே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா?
என்ன காரணம்னா பேசிக்காக பாவம். ஒருவேளை நம்மளை அறியாமல் எங்கேயாவது த ப்ளஷஸ் ஆஃப் சின், அதாவது பாவத்தின் சந்தோஷத்தை நம்ம என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு இந்த சந்தோஷத்தை தடை பண்ணிடுது. நீங்கள் எபிரேயர் 11:25 வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தில் ராஜகுமாரனாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மோசையை பற்றி எழுதும்பொழுது அங்கே ஆத்தர் எழுதுகிறாரு, அநித்தியமான பாவ சந்தோஷம். பிரதர், அதை விட பெரிய சந்தோஷம் அந்த பாவம் உங்களுக்கு கொடுத்துற போது. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மறைவான இல்லை ஹேபிச்சுவலான ஏதாவது அங்கங்கே அந்த பாவம் இருந்துச்சுன்னா அதுதான் உங்கள் சந்தோஷத்தை தடை பண்ணுது. அதனால் இன்றைக்கி அந்த பாவத்தை அறிக்கையிட்டு 1 யோவான் 1:9 அந்த பாவத்தை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய பிரகாரத்தில் எவ்வளோ பெரிய ஆனந்தம் உண்டு, அந்த ஆனந்தத்தை எனக்கு தாங்க. சங்கீதம் 16:11 எழுதும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நமக்கு ஆல்ரெடி தெரியப்படுத்திட்டாரு. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். அவன் தேவாலயத்துக்கு போகணும், ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நானே தேவாலயம். இந்த சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பேரின்பம், அந்த ஆனந்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். ரட்சிப்பிற்கான மிகப்பெரிய அடையாளம் அது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஐக்கியத்தினால் உண்டாகக்கூடிய சந்தோஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் ஒரு பாவத்தினுடைய ப்ளஷஸுக்காக நாங்கள் இந்த சந்தோஷத்தை இழந்து தவித்து கொண்டிருந்தோமானால் எங்களுக்கு ஆவியானவரே நீர் ஊழியம் செய்யும். ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி ஆஃப் த காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை நிதர்சனமாக உண்மை, சத்தியம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவும், உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இன்னும் வளரவும், அதன் மூலமாக எங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கவும், நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடத்தில் போய் சொல்லவும் எங்களை நீர் பண்படுத்தும், பக்குவப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.